சர்க்கரையும் குழந்தை பிறப்பும். கல்யாணம் ஆகாத ஆண், கல்யாணம் ஆகாத பெண், இவங்க இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல, குழந்தைக்கு முயற்சி பண்றாங்க, அவங்க இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும். நீங்க கர்ப்பிணியா இருந்தா இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும். எனக்கு முதல் குழந்தை இருக்கு, ரெண்டாவது குழந்தை தள்ளி போகுது அப்படின்னு இருக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்கணும். சர்க்கரை இருக்கிற குடும்பத்துல, அதாவது ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, அம்மா, அப்பா, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை இருக்கிற குடும்பத்துல இருக்கிற பொண்ணு, அதுக்கு வரன் பார்க்கிறோம், கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்கணும். கர்ப்பிணி பெண் இப்ப கர்ப்பமா இருக்காங்க, இப்ப அவங்களுக்கு சர்க்கரை இருக்கு, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கும் சர்க்கரை வருமா அப்படின்னு கவலைப்படுவாங்க. அவங்களும் இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும். பொதுவா சொல்லணும்னா இந்த வீடியோ எல்லாருக்குமான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு அம்மா, ஒரு சகோதரி, ஒரு மக இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க. எங்க சேனல் முழுக்க முழுக்க சர்க்கரையை பற்றிய விழிப்புணர்வை தொடர்ச்சியா A to Z கொடுத்துக்கிட்டே வருது. அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நிறுவி கடந்த 35 வருடமாக மருத்துவமனை நடத்தி வருகிறேன். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனைக்கு நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்காங்க. எங்க மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய புண்ணுக்கும் ஸ்பெஷல் மருத்துவமனை. இதுவரைக்கும் எங்க மருத்துவமனையில 4600க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை நாங்க ஆத்திருக்கோம். இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த டிஸ்பிளேல தெரிகிற எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல போய் கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கேஸையும் போட்டோ ஆதாரங்களோட அதுல அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை இருக்கிற கர்ப்பிணி பெண்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, குழந்தையிலேருந்து அவங்களுக்கு சர்க்கரை இருக்கும், அதாவது 5 வயசு, 7 வயசு, 8 வயசுல அவங்களுக்கு சர்க்கரை ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு 25, 26 வயசானோன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சர்க்கரை இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கு, இப்ப அது கர்ப்பமா இருக்கு. இது டயபெட்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சர்க்கரை இருக்கு, அதோட சேர்ந்து இப்ப குழந்தை உருவாகி இருக்கு. இது ஒரு வகை. இன்னொருத்தவங்க நார்மலா இருப்பாங்க, குழந்தை உருவாகி 26ல இருந்து 28 வாரம் ஆன உடனே அவங்களுக்கு சர்க்கரை உருவாகும். இது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இது 2வது வகை. இந்த வீடியோல அந்த 2வது வகையை பத்தி தான் நம்ம பேச போறோம். உங்களுடைய சகோதரி, உங்களுடைய மனைவி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க 26ல இருந்து 28 வாரம் பிரெக்னன்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, அவங்க சுகர் பார்த்துட்டாங்களா, சர்க்கரையோட அளவு எவ்வளவுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இந்த மாதிரி கர்ப்ப காலத்துல சர்க்கரை வந்தா பிரச்சனைகள் வருமா, அந்த மாதிரி வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வரும், அது வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே வருவோம். முதல்ல குழந்தையை பார்த்துருவோம். இந்த மாதிரி சர்க்கரை இருக்கிற பெண்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்ல, அவங்களுக்கு குழந்தை பிறந்தா குறைபாடுள்ள குழந்தை பிறக்கலாம். அடுத்து வளர்ச்சி குறைவான குழந்தை பிறக்கலாம், growth retardation சொல்லுவோம். 3வது அதிக எடையுள்ள குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி அதிக எடையுள்ள குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரி வாய்ப்பு இல்லை, அதனால சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிற சூழ்நிலைக்கு வரும். 4வது மூளைத்திறன் குறைவுள்ள குழந்தையா பிறக்கலாம், அதாவது லோ ஐக்யூன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மூளைத்திறன் குறைபாடு உள்ள குழந்தையா பிறக்கலாம். 5வது குழந்தை பிறந்த உடனே மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தையோட உயிருக்கு ஆபத்து வரலாம். இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த பாதிப்புகள்லாம் வரும். எங்க சேனல் முழுக்க முழுக்க மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க சொல்றோம். மருத்துவ அறிவியலுக்கு புறம்பா எதையும் நாங்க பேசுறது இல்லை. நான் என்னுடைய மொத்த அனுபவத்தையும் தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இதுதான் அந்த புத்தகம். இதுல இப்ப நான் சொன்ன தகவல், இதை தாண்டி சர்க்கரை நோய் பற்றிய A to Z தகவல் இதுல இருக்கு. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து அம்மாவை பொறுத்தளவு என்ன வரலாம் அப்படின்னா குறைப்பிரசவம் ஆகலாம். அதுக்கடுத்து அம்மாவுக்கு வலிப்பு நோய் வரலாம். இதெல்லாம் வரும்னு சொல்லல, வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதை தடுக்கணும்னா எல்லா பெண்களும் கர்ப்ப காலத்துல 24ல இருந்து 28 வாரத்துக்குள்ள அவசியம் சர்க்கரையோட அளவை பரிசோதனை பண்ணிக்கிறங்க. வெறும்
வயிற்றுல எடுக்கிற சர்க்கரை 90க்கு மேல இருந்தாலும், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற சர்க்கரை 140க்கு மேல இருந்தாலும் அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மேல உங்களுக்கு சர்க்கரை இருந்தால் உங்க குடும்ப மருத்துவர் அல்லது நீங்க இப்ப பிரசவம் பார்க்க போற மருத்துவர் அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கான சிகிச்சையை நீங்க கட்டாயம் பண்ணிக்கிறங்க. மாத்திரை பெரும்பாலும் போட வேண்டாம். கர்ப்ப காலத்துல மாத்திரையை காட்டும் இன்சுலின் தான் நல்ல மருந்து. எங்க மருத்துவமனையில மை பேபி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம்ல என்னன்னா கர்ப்பிணி பெண்களை எல்லாமே இந்த ப்ரோக்ராம்ல நாங்க இணைச்சிருவோம். இப்ப அவங்களுக்கு ஒரு 140 சர்க்கரை இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோமே, அது வந்து கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அந்த சமயத்துல ஒரு 6 யூனிட் இன்சுலின் போடுறாங்க. 6 யூனிட் இன்சுலின்ல அவங்களுடைய சர்க்கரையோட அளவு 140 இருக்கு. அப்ப பரவாயில்ல, கண்ட்ரோலா தான் இருக்கு அப்படின்னு பொருள். இப்ப அவங்க நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டாதான் குழந்தையும் வளர்ச்சி அடையும். சாப்பாடு அதிகமா எடுத்துக்க 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 சர்க்கரையோட அளவும் கூடும்ல. அப்ப அதுக்கு ஏத்தாப்புல இன்சுலினோடைய அளவையும் கூட்டணும். இப்ப 140, 190, 200 வந்துருச்சு அப்படின்னா 6 யூனிட் போட்டவங்களுக்கு 8 யூனிட் போடணும். ஒவ்வொரு முறையும் ஆஸ்பத்திரிக்கு வந்து சுகர் பார்த்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் பண்றது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்ல. அதனாலதான் எங்க ஹாஸ்பிட்டல் வந்து மை பேபி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ணுது. இந்த ப்ரோக்ராம்ல இணைஞ்சிருக்க எல்லா கர்ப்பிணி பெண்களும் வீட்டுல இருந்துக்க வேண்டியது குளுக்கோமீட்டர், அதாவது சுகர் பார்க்கிற மெஷின் ஒன்று வாங்கிக்கிற வேண்டியது. அந்த மெஷின்ல சர்க்கரை அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஒரு 250, 300 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாரம் ஒரு தடவையும், சர்க்கரை குறைவா இருக்கிறது அதாவது ஒரு 190, 200 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு முறையும் வீட்டிலேயே சுகர் பார்த்து எங்களுக்கு ஜஸ்ட் போன் பண்ணா போதும். போன்லே நாங்க வந்து அடுத்த இன்சுலினுடைய அளவு, சர்க்கரை கண்ட்ரோலா இருக்கு, இதே அளவு இன்சுலின் போடுங்க, அல்லது சர்க்கரை கூட இருக்கு, இன்சுலினுடைய அளவு மாத்துங்க அப்படின்னு போன்லேயே சொல்லிடுவோம். இது பேஷண்ட் எந்த விதமான அலைச்சல் இல்லாம வீட்டிலே இருந்து சுகர் பார்த்து அளவு மாத்துறதுக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க செஞ்சிருக்க ஒரு ஏற்பாடு. இந்த மாதிரி சர்க்கரை வந்த பின்னாடி அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு செய்ய முடியாது. காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள குழந்தை முக்கியம், அதுக்கும் வளரணும் இல்ல. அதனால எங்க ஹாஸ்பிட்டல்ல இதுக்காக ஒரு டயட்டீஷியன், அதாவது உணவு கட்டுப்பாட்டு ஆலோசகரை வச்சு ஒவ்வொரு வாரமும் என்ன மாதிரி உணவு கூட்டலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்பதான் உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை வந்து நல்லா வளர்ச்சி அடையும். அப்ப சாப்பிடுறதுக்கு ஏத்தாப்புல சர்க்கரையும் கூடும், அதுக்கேற்ப நம்ம இன்சுலினையும் கூட்டணும். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம நாங்க பல வருடங்களா நடத்திட்டு வர்றோம். இந்த மாதிரி 26 கர்ப்பிணி பெண்களுக்கு நாங்க நல்லபடியா பிரசவம் பார்த்திருக்கோம். அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் சின்ன அளவுல உடற்பயிற்சி செய்யணும். எல்லாமே உங்க குடும்ப மருத்துவர் அல்லது நீங்க பிரசவம் பார்க்கிற மருத்துவர்கிட்ட கேட்டு என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு கேட்டு அதன்படி செய்யுங்க. நீங்களா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வீட்டுல உள்ளவங்களும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரசவத்துல ஒரு குழந்தை மட்டும் பிறக்கல, அம்மாவும் திரும்பவும் பிறக்கிறா. அதை என் புத்தகத்துல கூட நான் எழுதியிருப்பேன். ஒரு பிரசவத்தின் போது சேய் மட்டும் பிறக்கவில்லை, தாயும் பிறக்கிறாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். நம்ம வீட்டுல உள்ளவங்க அதுக்கான புறச்சூழ்நிலை, வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லாம, டென்ஷன் இல்லாம ஒரு அமைதியான பிரசவத்தை நோக்கி அவங்கள நம்ம கொண்டுட்டு போகணும். இப்ப அரசாங்க மருத்துவமனையில ஏகப்பட்ட வசதிகள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல பிரசவத்தை நோக்கி ஒவ்வொரு தாய்மார்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப ஒரு சில பேர் கேட்பாங்க, ஏன் சார் சர்க்கரை இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வருது அப்படின்னு கேட்பாங்க. நான் நிறைய வீடியோல அதை பத்தி பேசியிருப்பேன். நம்ம இந்திய மக்களுடைய ஜீன்ல சர்க்கரை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்ப ஒரு கர்ப்பிணி பெண்ணு அவங்க அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கலாம், அப்பாவுக்கு இருக்கலாம், தாத்தாவுக்கு இருக்கலாம், பாட்டிக்கு இருக்கலாம், யாருக்கோ ஒரு ஆளுக்கு சர்க்கரை இருக்கும். அங்கேருந்து அந்த ஜீன் டிரான்ஸ்பர் ஆகி கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்திருக்கலாம். அந்த பொண்ணு வந்து ஜாஸ்தி வெயிட்டா இருக்கலாம், பிரசவத்தை ரொம்ப தள்ளி போடுவாங்க. குழந்தை அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லி 30-35 வயசு வரைக்கும் தள்ளி போடுவாங்க. அது ஒரு காரணம். அந்த தள்ளி போடுறதுக்காக சில மாத்திரைகள் பயன்படுத்துவாங்க. அது ஒரு காரணம். போதுமான அளவுக்கு உடல் உழைப்பு இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சர்க்கரை வருவதற்கான சாத்தியக்கூறு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன, பிரசவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்ட்ரெயின் இல்ல, மிகப்பெரிய மன அழுத்தம், பயம், இதெல்லாம் சேரும் இல்ல. அதனாலையும் அந்த அழுத்தத்தினாலையும் இவங்களுக்கு சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த மாதிரி பிரசவ காலத்துல வர்ற சர்க்கரை பிரசவம் முடிஞ்ச பின்னாடியும் தொடர்ச்சியா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேரு. இந்த மாதிரி வர்ற சர்க்கரை பிரசவம் ஆன உடனே இல்லாம போயிடும். நம்ம பிரசவம் ஆன உடனே ஒரு பிளட் சுகர் பார்ப்போம் 24 மணி நேரம் கழிச்சு. அதுல இல்ல அப்படின்னா மறுபடியும் ஒரு 48 மணி நேரம் கழிச்சு ஒரு சுகர் பார்ப்போம். அதுலயும் இல்ல அப்படின்னா 1 மந்த், ஒரு மாசம் கழிச்சு ஒரு சுகர் பார்ப்போம். அதுலயும் இல்லைன்னா அந்த சர்க்கரை இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு பின்னாடியும் அவங்க வந்து உடல் எடையை குறைக்கல, போதுமான அளவுக்கு உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா 70% தாய்மார்களுக்கு 5 வருஷத்திலே அவங்களுக்கு சர்க்கரை வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வினா, சரி கர்ப்பிணியா இருக்கிறப்ப உருவாகிற குழந்தை பிறந்த பின்னாடி
அந்த குழந்தைக்கு சர்க்கரை வருமான்னு கேட்பாங்க. நிச்சயமா வராது. ஆனா அந்த குழந்தை வளர்ந்து 35-40-45 வயசு ஆகிறப்ப அதுக்கு சர்க்கரை வரலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம பார்க்க வேண்டியது அதிகமா எடை போடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நிறைய தாய்மார்கள் கேட்கிறப்ப டிவியில வர்ற குழந்தையெல்லாம் புசு புசுன்னு இருக்கு, ஏன் வீட்டுக்குள்ள ஒல்லியா இருக்கு அப்படிம்பாங்க. எடை சோறு போடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவேன். எடை ஒரு முக்கியமே கிடையாது. குழந்தை ஆக்டிவா இருக்கா, சுறுசுறுப்பா இருக்கா, ஓடி ஆடி விளையாடுதா, நல்லா சாப்பிடுதா, அதை மட்டும் பாருங்க. எடைனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வளர்றப்பவும் அந்த குழந்தை 8-10-12 வயசு ஆகிறப்பவும் வெயிட் அதிகமா போடாம பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு விளையாட்டுல சேர்த்து விடுங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் கண்டினியூஸா பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுங்க. இப்படியெல்லாம் பண்ணி அது எடை அதிகமா போடாம பார்த்துக்கோங்க. அப்பதான் அந்த குழந்தை 35-40 வயசுல சர்க்கரை வருவதை நம்ம தள்ளி போட முடியும். இப்ப ஒரு பொண்ணுக்கு 5 வயசு அல்லது 7 வயசுல இருந்து சர்க்கரை இருக்கு. அதுக்கு இப்ப 25 வயசு. இந்த வயசுல அதுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ற பயம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கும். முக்கியமா அம்மா அப்பாவுக்கு இருக்கும். அந்த பொண்ணை கட்டிக்க போற குடும்பத்துல அந்த பையனுக்கு, அந்த குடும்பத்தாருக்கும் இருக்கும். இந்த மாதிரி கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு குழந்தை பிறக்குமா, எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோல சொல்லியிருப்பேன். அதையும் போய் பாருங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.